சூப்பரான ஒரு அறுவடை பார்த்துடலாமா? 1, 2 பூ பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். கிட்டத்தட்ட 50 பூங்க. நம்ம வீட்ல அந்த ரோஸ் செடியில மட்டும் அவ்வளோ அழகா இருந்துச்சு. பார்க்குற இடமெல்லாம் அந்த ஒரு பூ கலர் வந்து அவ்வளோ ஒரு தூரத்துலருந்து பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். இப்ப அத வந்து கத்தரி வச்சு எல்லா பூவும் எடுத்தாச்சு. ஏன் பறிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, எங்க குட்டீஸ்க்கும் தெரியாது. சரி என்ன என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ரோஸ் வாட்டர் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. அப்ப இன்னைக்கு வந்து நானு, பாப்பா கிட்டத்தட்ட இது 2 வாரத்துக்கு முன்னாடி பாப்பாவ வீட்ல இருக்கையில எடுத்தது. இந்த செடியில என்னமோ அவ்வளோ ஒரு பூவு. எப்பவுமே கொத்து கொத்தா தான் பூக்கும். இதுக்கு உரம் அப்படிங்கிற வந்து காய்கறி கழிவுகள் மட்டும் தான் நான் வந்து போட்டு விடுவேன். அப்படியே ஒரு தாம்பழ தட்டு நெறைய பூவா இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. மொட்டா இருந்துச்சு. நல்ல விரிஞ்ச பூவா இருந்துச்சு. உங்க வீட்லயும் இப்படி கொத்து கொத்தா பூ இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. எப்ப அந்த ரோஸ் வந்து பூத்தாலுமே நாங்க அவ்வளோ அழகா ரசிப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.